தோட்ட தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் வீதிகளில் இறங்கி போராடுவோம் என்று இலங்கை அரசுக்கு பழனி திகம்பரம் எம்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் ஹிட்டன் பகுதியில் தேசிய தொழிலாளர் சங்கம் மற்றும் தேசிய தொழிலாளர் முன்னணியின் மூத்த தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் துணைத் தலைவர் பழனி திகம்பரம் எம்பி கலந்து கொண்டு பேசினார். தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்துவது மட்டுமே அரசு அளித்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தோட்ட தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் அவர்களுடன் இணைந்து போராட்டம் நடத்துவோம் எனவும் தெரிவித்தார். ஒரு போராட்டம் அறிவிச்சா யாரும் வரமாட்டாங்க. அப்போ எங்களை மட்டும் குறை சொல்லி என்ன செய்ய வந்து இல்லை உணர்ப்பும் வரணும் வந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் போராட்டம் மூலமாக தான் ஆட்சி மாற்றம் இருந்துச்சு. பங்களாதேஷ் அங்கே இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய போராட்டம் நடந்து மூணாம்ச கோரிக்கை ஏற்றுக்கிட்டு போராட்டத்தை கைவிட்டாங்க. அதே மாதிரி மலையத்தில் ஒரு பெரிய போராட்டம் செஞ்சோம்னு சொன்னால் எந்த அரசாங்கமும் பயந்து நம்ம காணியை கொடுக்கும். எத்தனை பேர் வாரீங்க நீங்கள்? அதனால எதிர்காலத்தில் மலையத்தில் உள்ள கட்சியை மற்ற கோவத்தாலாம் விட்டு போட்டு எல்லா கட்சிகளும் அரவணைச்சிக்கிட்டு நான் ஒரு பெரிய போராட்டம் செஞ்சு அடுத்தது கொடுத்து அது மூலியமா காரியங்களை பெற்றுக் கொடுக்கணும். சொன்ன 2021ஆம் ஆண்டு புதிய அரசாங்கம் மூலமாக நம்ம கோரிக்கை வச்சு அவங்க மூலியமா நம்ம காணிகளை பெற்று இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதனால நான் என்னைக்கு நேர்மையா இருப்பேன் நான். அதனால நீங்க யாரும் பயப்படாதீங்க. நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். அதாவது எலெக்ஷனை கேட்டு தோத்து போட்டு அவங்களை விட்டுட்டு போறாள் கிடையாது.